டைரக்டர் சுதா கோங்கரா இயக்கிட்டு வர படம் தான் பராக் சக்தி. இந்த படத்தோட ஹீரோவா சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வராரு. டைரக்டர் சுதா கோங்கரா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அதே போலதான் இந்த படம் எதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குன்னா அரசியல் உரிமையை பத்தி தான் மையமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல மீண்டும் களமிறங்கி இருக்கிறார் ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டரா. டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கிட்டு இருக்க படம் தான் பைசன். இந்த படத்தோட ஹீரோவா துருவ் விக்ரம் நடிச்சிட்டு வராரு. ஹீரோயினா அனுபாமா நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் போயிட்டு இருக்க நிலையில அனுபாமாவுக்கும் துருவ் விக்ரமுக்கும் இடையே ஒரு காதல் மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுவதும் பரவிட்டு வருது. இந்த படம் கபடி விளையாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்க ஒரு படமாவே இருக்கு. அடுத்த மாசம் அக்டோபர் 2025 இந்த படம் வெளியாகும் சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்துல தயாராகிட்டு வர படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல நடிகரும் அரசியலுமான திரு விஜய் அவர்கள் நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் இவருக்கு கடைசி படமாக இருக்கிறதுனால மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூன் 22 ரிலீஸ் ஆன அந்த டீசர் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு. ஜனநாயகன் ஜனவரி பொங்கல் டைம் அப்ப, அதாவது 2026 வெளியாகப்படும் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா படக்குழு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.